இன்னைக்கு அரிசி பற்றி காமராஜர் சொன்ன மாதிரி உணவு வந்து விஷமுள்ள உணவை சாப்பிட்டுக்கிட்டு மண்ணையும் விஷமுள்ளதாக்கி நமக்கும் நம்முடைய உணவும் இன்னைக்கு விஷமுள்ளதாகி நோய் நொடிகளால கஷ்டப்படுறாங்க மக்கள். இப்ப எல்லா மக்களையும் கஷ்டப்படுத்துறதுல இருந்து எல்லா மக்களையும் காப்பாத்துறதுக்கு நம்ம ஒண்ணும் கடவுள் கிடையாது. நம்ம நம்ம டீம்ல உள்ளவங்க, நம்ம ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நம்மளுடைய ஆர்சிஎம் மீட்டிங்ல வர்றவங்க, நம்மளுடைய டெய்லி பாக்குற நம்ம விவசாயிகள், நல்ல விவசாயிகள், நம்ம பேச்ச நம்புற விவசாயிகள், நம்ம சொல்ற பேச்சு கேட்கிற விவசாயிகளுக்கு நம்ம இதை எடுத்து சொல்லி அவங்கள மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். உலகத்தையே மாத்துறது, நாடே மாத்துறது யாராலையும் முடியாது. ஏன்னா மக்கள் வந்து பல விதமா இருப்பாங்க. நம்ம 10% மக்களை, தமிழ்நாடு மக்களை நம்ம அரிசியின் ப்ராடக்ட் உபயோகப்படுத்தாலே நம்ம வந்து ஒரு பெரிய சாதனை படைச்சிட்டோம். அந்த சாதனை மூலியமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. இந்த மாதிரி நண்பர்களே, நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். இப்ப வந்து காய்கறிகள், மற்ற நெற்பயிர்கள், இப்ப வந்து உளுந்து இது திருச்சி உளுந்தூர்பேட்டைக்கு இடையில நெல் வந்து நடவு நடுறாங்க, மணப்பாறை சைடுல. செங்கல்பட்டு, கும்மிடிப்பூண்டி, சென்னை பெல்ட், விழுப்புரம் அது வரைக்கும் நடவு நட்டு ஒரு மாசம் 2 மாசம் ஆச்சு, 1.5 மாசம் ஆச்சு. மற்ற தஞ்சாவூர் சைட்லயும் நடவு நடுறாங்க. இப்ப திண்டுக்கல் மற்ற தேனி இந்த சைட்லயும் நடவு ஸ்டார்ட் பண்ணி 1 மாசம் ஆகுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்ப எல்லா இடத்துலயுமே பரவலாக 80% வந்து கிராப் வந்து ரெடியா இருக்கு விவசாயத்துக்கு. நம்ம இந்த டயத்துல நம்ம ப்ராடக்ட் பத்தி நம்ம எடுத்து சொல்லணும். நண்பர்களே, நம்ம அரிசஞ்சூனியுடைய தமிழ் ஸ்லைடு டிரான்ஸ்ஃபர் ஆகுதா? வந்திருக்கா? சார், தமிழ் ஸ்லைடு நான் போட்டிருக்கேன், வந்திருக்காது? ஸ்லைடு வருதா? பிரசன்டேஷன் வருதா? பிரசன்டேஷன் வரலையா? சார் ஸ்லைடு காட்டுது சார். ஓகே, தேங்க்யூ. ஸ்லைடு சேஞ்ச் ஆகுதா? சார் சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் ஆகல. ஒரே சேஞ்ச் ஆகுது. ஓகே, தேங்க்யூ. நண்பர்களே, நமக்கெல்லாம் நல்லா தெரியும், ஒரு காலத்துல வந்து மக்கள் தொகை வந்து 47 சுதந்திரம் வாங்குறப்ப 53 கோடி இருந்தாங்க. அப்ப ரொம்ப கம்மியா இருந்தாங்க. 40 இருந்தாங்க. 70களில் 53 கோடி இருந்தாங்க. இன்னைக்கு 130 கோடிக்கு மேல கிராஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வேர்ல்டுல வந்து பாப்புலேஷன் நம்பர் 1 இருக்கோம். அப்போ வந்து மக்களுக்கு உணவு வந்து ரொம்ப பற்றாக்குறை ஆயிடுச்சு. மக்களுக்கு சாப்பிட உணவு கிடையாது. கண்ணுல அரிசி பார்க்க முடியாது. சோறு போடுறதா இருந்தா மல்லு கட்டிட்டு நிப்பாங்க. கோயில்ல உடைக்கிற தேங்காயை அள்ளுறதுக்கு ஒரு 20 பேர் 30 பேர் இருப்பாங்க. நாயகேஷ் கூட ஒரு படத்துல தேங்காய் உடைக்கிறதுக்கு மல்லு கட்டி சட்டையெல்லாம் கிழிச்சு ஒரு தேங்காய் மூடி எடுத்து வருவான் சென்னையில ஒரு சினிமால. அந்த அளவுக்கு வந்து மக்கள் தொகை கம்மியா இருந்தப்பயே அவ்வளவு உணவு பற்றாக்குறையா இருந்துச்சு நம்ம நாட்டுல. அப்ப வந்து என்னடா விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து, சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம், நம்ம நாட்டுல வந்து மக்கள் தொகை இன்னும் பெரிய ஒரு மக்கள் தொகை உணவு வேணுமே, இப்ப இருக்கிறவங்க உணவு இல்லாம கஷ்டப்படாம இப்படின்னா எல்லாருமே வந்து பட்டினி இறந்துருவாங்களே அப்படின்னு 10 வருஷம் 20 வருஷம் ஆராய்ச்சியில 10-15 வருஷம் ஆராய்ச்சியில இந்த ஹைபிரிட் விதைகளை கொண்டு வந்தாங்க. இந்த ஹைபிரிட் விதைகள் மூலியமாக மக்களுக்கு உணவு கிடைக்க ஆரம்பிச்சு. இந்த ஹைபிரிட் உணவுகளுக்கு என்ன கேட்டீங்கன்னா, அதிகப்படியான உணவு தேவைப்படுது. அதிகப்படியான உணவு தேவைப்படுது. என்ன உணவு? நம்ம தேவை ஹைபிரிட் விதைகளுக்கு அதிகப்படியான உணவு தேவைப்படுது. இந்த உணவுகள் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், என்பிகே. என்பிகே நம்ம நாட்டு விதைகளா இருந்தப்ப நம்ம மாட்டு சாணம் போடுவோம். இந்த பசுந்தாள் உரம்னு சொல்லிட்டு சனப்பை, கொளிஞ்சி, தக்கப்போடு இதெல்லாம் விதைக்க விட்டு அதை உழுது
இயற்கையா நம்ம அதெல்லாம் செய்வோம். அதுல வர்ற அந்த கொஞ்சம் ஈல்டு வந்து கம்மியா தான் வந்துச்சு. 10 மூடை, 15 மூடை, 20 மூடை தான் வரும். அது அப்போ வந்து பத்தல. தண்ணி பற்றாக்குறை, இரிகேஷன் சிஸ்டம் கிடையாது, போர் கிடையாது. ஆற்று பாசனம், கிணத்து பாசனம் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்பல்லாம் வந்து போர் போட்டு ஈஸியா ஸ்விட்ச் ஆன் பண்ணா மோட்டர் தண்ணி வந்துருது. கரண்ட் கிடையாது, ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. நிறைய பிரச்சனைகள். அப்போ விவசாயம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவாங்க. இப்ப வருஷத்துக்கு 3 தடவை பண்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கறனால, அப்ப இந்த ஹைபிரிட் விதைகள் கொண்டு வர பிறகுதான் இன்னைக்கு மக்கள் தொகை எவ்வளவு கூடுனாலும் சரி, எவ்வளவு மக்கள் தொகை கூடுனாலும் சரி, கவலை இல்ல. அவ்வளவு அரிசி, அவ்வளவு நெல்லு, அவ்வளவு கோதுமை, நம்மட்ட அவ்வளவு பருப்பு, அவ்வளவு காய்கறிகள், அவ்வளவு சஃபிஷியன்ட்டா இருக்கு. நம்ம மட்டும் நாடு இல்லாம நம்ம உலக நாடுகளுக்கு இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா தர்றோம், ஏற்றுமதி பண்றோம். அடுத்தவங்க யாருக்கு பஞ்சம்னாலும் கஷ்டப்பட்டாலும், உலகத்துல யார் உணவு இல்லாம கஷ்டப்பட்டாலும் நம்ம தர்ற அளவுக்கு நம்மகிட்ட இன்னைக்கு தைரியம் இருக்கு. நம்ம நம்ம மக்கள் தொகையும் டபுள் ஆகிட்டு, டபுள் ஆன பிறகும் கூட இந்த அளவுக்கு வளர்ச்சியா இருந்திருக்கோம். இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா சயின்ஸ், டெக்னாலஜி. இப்ப இதுல எப்பயுமே ஒரு டெக்னாலஜி வர்றப்ப, அதுல சில நன்மைகளுக்கு கெடுதல் இருக்கும். அதுல எல்லாம் கெடுதல் என்ன கெடுதல்னா, ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள். இந்த ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள்னால கொஞ்சம் கெடுதல். இதுல என்னென்ன கெடுதல்னா, பயிர்களுக்கு வந்து கார்பன், ஆக்ஸிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், கால்சியம், மெக்னீசியம், சல்பர், ஜிங்க், போரான், அயன், காப்பர் இதெல்லாம் இருந்துச்சு. சோ இதெல்லாம் மெல்ல 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 குறைய ஆரம்பிச்சு. அயன், மேக்னீஸ், காப்பர், மெல்லினம், குளோரின் எல்லாம். இப்ப நம்ம போடக்கூடிய உரங்கள்ல 100 கிலோ 46 கிலோ தான் நைட்ரஜன் இருக்கு. 100 கிலோ 16 கிலோ தான் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இருக்கு. 100 கிலோல 60 கிலோ தான் 60 கிலோ தான் மெரிட் ஆஃப் பொட்டாஸ், எம்ஓபின்னு சொல்லக்கூடிய இருக்கு. பொட்டாஸ் இருக்கு. சோ 100 கிலோல 54, 100 கிலோல 84, 100 கிலோல 60 தான் நம்ம போடக்கூடிய உரங்கள் என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இது இருக்கு மண்ணுல. மிச்சம் உள்ள தேவையில்லாத கழிவுகள் வந்து அதுல வந்து அந்த யூரியால வந்து சேர்ந்து அது மண்ணுல விழுந்து 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 என்னாச்சு, மண்ணு மெல்ல மெல்ல அது ஆரம்பத்துல அதனுடைய தாக்கம் தெரியாம இருந்துச்சு. என்ன சும்மா கொஞ்சம் தானே போடுறான், நல்லா செடி நல்லா வருது இல்ல, நல்லா ஈல்டு கிடைக்குதுல்ல அப்படின்னு இந்த பக்கம் ஒரு சைடு ஈல்டு மட்டும் எடுக்கிறதுல அவங்க கவனமா இருந்தாங்க. மண்ணு கெட்டு போறதுல அவங்க கவனம் செலுத்தல. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மண்ணு மெல்ல 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 கெட ஆரம்பிச்சு. அதை பத்தி யாருக்கு எந்த கவலையும் இல்ல. அழகா சினிமாவுக்கு போக, படம் பார்க்க, பாட்டு கச்சேரி கேட்க, உலக அரசியல்லாம் பேச, இப்படியே டைம் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு மக்கள் எல்லாரும் மேல இருந்து கீழே வரைக்கும். அடுத்தவங்க பணத்தை கொள்ளையடிக்க இந்த மாதிரி வேலையே நடந்துட்டு இருந்துச்சு. மெல்ல மெல்ல போக போக என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மண்ணு மெல்ல மெல்ல கெட ஆரம்பிச்சு. மண்ணு கெட ஆரம்பிச்சு இன்னைக்கு முதல்ல ஈல்டு நிறைய வந்துச்சு, விவசாயிகள் சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் ஈல்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. இப்ப அப்புறம் செலவு வருமானம் கரெக்டா இருந்துச்சு. இப்ப வந்து செலவுக்கு மேல வருமானத்துக்கு மேல செலவு அதிகமா இருக்கு. ஏன்னா மண் வளம் குறைஞ்சு 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 மண் வளம் சுத்தமா கெட்டு போச்சு. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து அரசாங்கமும் பிரைவேட்டும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்ப அரசாங்கம் இப்பதான் முடிச்சு பார்த்திருக்கு. பட் பிரைவேட் என்னைக்கோ 20 வருஷம் 30 வருஷம் முடிச்சுட்டாங்க. அதுல ஒரு கம்பெனி தான் ஆர்சிஎம் கம்பெனி. ஸோ மண்ணை காப்பாற்றணும், இல்லைன்னா வரக்கூடிய வருங்காலத்துல மக்களுக்கு உணவு கிடைக்காது. ஸோ நம்ம முதல்ல சொல்ல ஆரம்பிச்சா நம்மளை பார்த்து சிரிச்சாங்க. யூரியா போட வேணாம்ன்றான், யூரியாவை குறைச்சு போட்டுட்டு இந்த பொருளை போட்டா ஈல்டு வருமா, மண்ணு சரியாகுமா, வெட்டி போல வேலை இல்லாதவங்கன்னு சொல்லி சிரிச்சாங்க. ஆனா இப்ப மெல்ல 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 மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பெரிய விவசாயிகள்லாம் அவங்களே வந்து, ஆமா சார், மண்ணை கெடுக்கிறதுல நம்ம நிறைய யூரியா போடுறோம், யூரியா குறைக்கணும், அதுக்கு மாற்று ஏதா இருக்கான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம 30 வருஷம் 20 வருஷம் சொன்ன ஆரம்பிச்சது இன்னைக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு வெற்றி வெற்றி வந்து நமக்கு மெல்ல மெல்ல கிடைக்குது. மண்ணுல பாத்தீங்கன்னா காற்று, நீர், தாதுக்கள், மினரல்ஸ் 95% இருக்கு. 45% தாதுக்கள், மினரல்ஸ், ஏர், நீர். இதுல ஏர்னா ஒரு ஏர் கிடையாது. ஏர்னா வந்து ஏர் மட்டும் கிடையாது. நிறைய நிறைய கேசஸ் இருக்கு அதுல. ஏர்ல எல்லாமே நிறைய இருக்கு. அது பெரிய பார்ட். அது படிக்கிறதுக்கு தனியா பிஹெச்டி பண்ணணும். நீர்லயும் நிறைய இருக்கு. நீர்லயும் ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, கார்பன் இருக்கு, நீர்லயும் எல்லாம் இருக்கு. காத்துலயும் இருக்கு, தாது மினரல்ஸ்லயும் இருக்கு. இதுல ஆர்கானிக் கார்பன் அது ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். அதுல மைக்ரோ மேக்ரோ ஆர்கானிசம் இருக்கு, ரூட்ஸ் இருக்கு, ஹியூமஸ் இருக்கு, நிறைய இருக்கு.
இந்த மாதிரி மண்ணுடைய சிஸ்டத்துல இதெல்லாம் இருந்தாதான் மண்ணு நல்ல மண்ணை வளர முடியும். இப்ப நம்ம நம்ம என்ன பண்ண ப்ராடக்ட் என்ன பண்ணுது, மண்ணு சிஸ்டம் சரி பண்றதுக்கு விவசாயிகளை செலவை குறைச்சு வருமானத்தை அதிகமாக்குறதுக்கு நம்மகிட்ட ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் நம்மளுடைய அரிசி செயின். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நியூட்ரியன் அவைலபிலிட்டி, இதுல வந்து நம்ம ஒர்க் பண்றோம். என்ன ஒர்க் பண்றோம், அதாவது செடிகளுடைய அனபாலிசம், கட்டபாலிசம், மெட்டபாலிசம் சிஸ்டத்தை சரி பண்றோம். அதனுடைய சுவாசம் நம்ம எப்படி மூச்சு வாங்குறோம், உயிரோட இருக்கும், அதே மாதிரி செடிகளும் மூச்சு வாங்கும் உயிரோட. அதே இந்த போட்டோசிந்தசிஸ் சொல்லக்கூடியது. அதை நம்ம சரி பண்றோம். செடிகளுக்கு தேவையான நியூட்ரியன் அதை அவைலபிலிட்டி பண்ணி தரோம். இந்த மாதிரி சில டெக்னாலஜியான விஷயத்தை கையில் இருக்கிறப்ப நல்ல ஒரு விவசாயிகளுக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சு. அது கூட மண்ணுடைய மண்ணுடைய இதுவும் மாற ஆரம்பிச்சு. இப்ப நம்மகிட்ட என்ன, நம்மகிட்ட அரிசி செஞ்சினி 375 கிராம், 750 கிராம், அதாவது 375 கிராம், 750 கிராம் நம்மகிட்ட இருக்கு. இதுல ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 நாலு ஸ்டேஜ் இருக்கு. இந்த 4 ஸ்டேஜ்ல 1 நம்பர் 250 கிராம் இதை வந்து 3 மாச பயிர்களுக்கு இதை மண்ணில் போடணும். எப்ப போடுறது, இத 1 மாசத்துக்கு உழுததுக்கு அப்புறம் உழுதுறதுக்கு முன்னாடியே போட்டீங்கன்னா அது அங்கிருந்து கீழே வேலை செய்யும், மேல வேலை செய்யாது. இப்ப நீங்க மண்ணுக்கு மேல போட்டீங்கன்னா அது அங்கிருந்து கீழே வேலை செய்யும். நீங்க ஒரு அடி கீழே போட்டீங்கன்னா அந்த ஒரு அடி கீழே வேலை செய்யும், ஒரு அடிக்கு மேல உள்ள மண்ணில் வேலை செய்யாது. அதனால உழுகுறதுக்கு அப்புறம் போடுறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உழுதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம உரம் பயன்படுத்துறப்பயோ இல்ல மணல்ல கலந்தோ இல்ல ட்ரிப்ல கலந்தோ சொட்டு நீர் பாசத்துலயோ இரிகேஷன் எந்த சிஸ்டத்துல பயன்படுத்துறாங்களோ அந்த சிஸ்டத்துல வந்து நம்ம இது வந்து அப்ளை பண்ணலாம். கரையாத தாதுக்களை வந்து கரைய வைக்குது. மண்ணு செடிகள்ல வெள்ளை வேர்கள் வந்து அதிகம் வளருது. ஏன்னா வெள்ளை வேர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது 3 வேர்கள், அது ஒன்று பெரிய சாப்டர். தாய் வேர், பக்க வேர், பிள்ளை வேர், வெள்ளை வேர்னு சொல்லக்கூடிய வேர்கள், நுண்ணுயிர்கள் வேர்கள் வந்து நிறைய வளர்றதுக்கு காரணமா இருக்கு. அதுதான் செடிகளுடைய வாயி. அதன் மூலம் உணவு எடுக்குது. மண்ணுல வந்து நுண்ணுயிர்கள் பாக்டீரியாஸ், நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாஸ், கெட்டது செய்யக்கூடிய பாக்டீரியாஸ். நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் அதிகம் வர்றதுக்கு உதவிகரமா இருக்கு. மண்ணுல வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போய் தேவையான கழிவுகள் எல்லாம் போய், கெமிக்கல் சொல்றதை காட்டிலும் யூரியால இருக்கக்கூடிய கழிவுகள், இந்த கழிவுகள் எல்லாம் போய் துவாரத்தை அடைச்சுக்கிடுச்சு. ஒரு மண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் உள்ள இடைவெளியில இந்த கெமிக்கல் சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்டிக், இந்த கேரியர் போய் மண்ணுக்கு இடையில போய் மாட்டிக்கிடுச்சு. மண்ணுக்கு இடையில மாட்டின உடனே அதுக்கு அந்த மண்ணுல ஒரு மண்ணுக்கு இந்த மண்ணுக்கு கேப் இல்லா போனதுனால அது கெட்டி ஆயிடுச்சு. அதுக்குள்ள தண்ணியோ காற்றோ உரமோ போகாம அப்படி பிளாக் பண்ணிடுச்சு. சோ மண்ணு கெட்டி ஆயிடுச்சு, கல்லு மாதிரி ஆயிடுச்சு. மண்ணு மிருதுவா இல்ல, மண்ணுல வேறு போக முடியாது. அப்படின்ற காரணத்தினால வளர்ச்சி பாதிப்பு. வளர்ச்சி பாதிக்கிறதுனால பூச்சிகள் நிறைய வந்து செடிகளை வந்து தாக்குது. ஆரோக்கியமா இருந்தா கம்மியா தாக்கும், நோயாளிகளா இருந்தா வேகமா தாக்கும். அப்ப அதனால தேவையில்லாத பூச்சி மருந்துகளை விவசாயிகள் அடிச்சு செடிகள் நாசம் பண்றது, மனிதனுக்கு கெடுதல் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த காலகட்டத்துல தான் நம்ம ப்ரொடக்ட் அப்ளை பண்ற மூலியமாக மண்ணுல ஆர்கானிக் கார்பன் வந்து கூட்டுச்சு. மண்ணுல வந்து நைட்ரஜன் வந்து ஒரு கேஸ். அது வந்து ஒரு இடத்துல நிக்காது, ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். கேஸ் உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க. கேஸ் வந்து ஒரு இடத்துல நிக்காது, திடப்பொருள் இருக்கும், திரவ பொருள் இருக்காது. சோ அந்த கேஸை வந்து நம்மளுடைய அரிசி இன்ஜினியரிங் ஸ்டேஜ் 1 அப்ளை பண்றப்ப அது நிப்பாட்டி வைக்கும். செடிகளுக்கு வேர்களுக்கு இப்ப கிடைக்கிற மாதிரி ஹோல்டு பண்ணி வைக்கும். இப்படி ஹோல்டு பண்ணி வைக்கிறதுனால அந்த கேசஸ் வந்து நைட்ரஜன் வந்து செடிகளுக்கு கிடைக்குது. ஆட்டோமேட்டிக் நல்லா செடி வளருது. இது ஒரு சயின்ஸ். இதை பத்தி ஒன்றும் நீங்க ரொம்ப படிக்கணும் இல்ல படிக்காம நான் சொல்றதை கேட்டு புரிஞ்சு நீங்க வேலை செய்ய ஆரம்பிங்க. ஸோ 2 விஷயம் இருக்கு, அது உங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. ஸோ இந்த கேசஸ் மூலியமாக நம்ம மண்ணுல செலுத்தி நைட்ரஜனை வந்து நிப்பாட்டி வைக்கிறோம். ஒரு செடிக்கு
நைட்ரஜன், கார்பன், மண்ணு கீழே உள்ள ஜிங்க், போரான், மாங்கனீஸ், காப்பர், மால்பிடினம், குளோரின், இது எல்லாமே கால்சியம், மெக்னீசியம், சல்பர், இது எல்லாமே போய் தனித்தனியா நம்ம இருக்கிறது என்ன ஆச்சு, ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்கிறோம். அதுக்கு பேர் வந்து கெமிக்கல் பாண்டிங். ஸோ கெமிக்கல் பாண்டிங் ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகிக்கிறோம். அது எதோட இது செய்யறது நமக்கு சொல்ல முடியாது. நம்ம அதை சயின்ஸ் சொல்லும். சயின்ஸை படிச்சு அதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்ப செடிகளுக்கு கிடைக்காம போகுது. செடிகளுக்கு வந்து தனித்தனியாக தான் கிடைக்கும், ஒன்னோட சேர்ந்தா கிடைக்காது. அதாவது உப்பு காரம் போட்ட செடி சாப்பிடாது. நம்ம உப்பு காரம் சாம்பார், அதுக்கு மேல தக்காளி சட்னி, அதுக்கு மேல புதினா சட்னி, அதுக்கு மேல ஊற்றி பல வகையான காய்கள், கீரைகள், குடி, கறி, இறி, முட்டை எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். ருசியா சாப்பிடுவோம். நமக்கு ருசி அந்த மாதிரி கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனா செடிகளுக்கு வந்து எது வேணுமோ அதான் எடுக்கும். அது இருக்காது. அடுத்த விட்ட ஜிங்க் வேணும், ஜிங்க் எடுக்கும். போரான் வேணா போரான் எடுக்கும். அயன் வேணா அயன் எடுக்கும். கால்சியம் வேணா கால்சியம் எடுக்கும். எது தேவையோ அதை எடுக்க தெரிய தேவையில்ல எடுக்காது. அதனால நம்ம எல்லா சத்தையும் கொண்டு போய் செடிகளுக்கு நிப்பாட்டி வைக்கணும். அது எது வேணும் எடுத்துக்கணும். அப்படி வைக்கிறப்ப அந்த கழிவுகள் மூலியமா செடிகள் வந்து கிடையாது. அப்ப என்ன பண்றோம், நம்ம அளவோட கொடுத்து, சப்போஸ் செடிகளுக்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, நம்ம பொருள் மூலம் இன்னும் அதிகமாயிடுது, செடி ரொம்ப குரோத் ஆயிருது, ரொம்ப வளர்ந்துருது, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வர்றப்ப நம்ம வந்து ஸ்டேஜ் நம்பர் 1 யூஸ் பண்ணணும். 2ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா, நீங்க 100 கிராம் 1 ஏக்கருக்கு அப்ளை பண்றது. இதை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். 1ஆம் நம்பர் மண்ணில் பண்ணணும், சாயில் அப்ளிகேஷன். 2ஆம் நம்பர் ஸ்ப்ரே பண்றது. இதை அப்ளை பண்ற மூலியமாக இலைகளுடைய சைஸ் நிறைய வருது, இலைகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கு, கெட்டியா இருக்கு, பச்சைத்தன்மை அதிகமா இருக்கு, ஒளிச்சேர்க்கை ரொம்ப வேகமா நடக்குது. அதனால செடிகளுக்கு வேகமா பூக்கள் நிறைய வருது, வேர்கள் நிறைய வருது, கிளைகள் நிறைய வருது. செடியுடைய வளர்ச்சிக்கு நம்பர் 2. இதுல வந்து ஜெலட்டின், ஜில்லட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இதுல என்ன அமினோ ஆசிட் இருக்கு சார், அதே சொல்ல மாட்டாங்க. அமினோ ஆசிட் அவ்வளவுதான். அது நிறைய பேர் படிக்கணும். நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம வந்து ஒன்லி மார்க்கெட்டிங் பண்ற பொருளை விற்கிறோம், அவ்வளவுதான். பிவி நமக்கு பிவி வேணும், பொருளை விற்கிறோம், விவசாயம் நல்லா நடக்கும், விவசாயிகளுக்கு நல்லா, அவ்வளவுதான். நீ படிக்கிறது வேற, தெரிஞ்சுக்கிறது வேற. படிக்கணும்னா நீங்க எம்எஸ்சி படிச்சுக்கணும், நீங்க சொல்லித்தரால எம்எஸ்சி படிச்சுக்கணும். அது நம்ம இப்ப இங்க டெஸ்ட் எழுதி நம்ம பரிட்சை எழுதி பாஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம வந்து பொருளை விற்கிற ஆளுங்க. ஸோ பொருளை விற்கிறப்ப நம்ம என்ன நமக்கு தேவையோ, நமக்கு என்ன சொன்னா கேட்பாங்களோ அதை மட்டும் மார்க்கெட்டிங் பண்றவங்க மார்க்கெட்டிங். தங்க நகை கடையில பொருள் விற்கிற சேல்ஸ்மேன் இருப்பான். அவனுக்கு வந்து பொருளை விற்கிற, நகை விற்கிறது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். எத்தனை கிராம் இருக்கு, எவ்வளவு நகை வருது, என்ன சொல்லி. நீ தங்கத்தை நல்லா சொல்லு, எப்படி எவ்வளவு சதவீதம் கலந்துருக்க அப்படின்னா அது வேற டிபார்ட்மெண்ட் இருக்கு. இங்க எங்க வாங்கினீங்க, ராமெட்ல எங்க கிடைச்சிச்சு, அதுக்கு வேற செக்ஷன். இப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப அவங்கவுங்க வேலையை தான் அவங்க பார்க்கணும். நம்ம வேலை வந்து கம்பெனி பொருள் தயார் பண்ணி தருது, டெஸ்ட் பண்ணிருக்கு, சர்டிபிகேட்ஸ் இருக்கு, ரிப்போர்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம சொல்றோம், சேல்ஸ் பண்றோம், அவ்வளவு வேலை முடிஞ்சு. நாலேஜ்னா படிச்சுக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அளவுக்கு அதிகமாகவும் விவசாயிகளுக்கு நம்ம உடைய கான்செப்ட் தெரிஞ்ச அவசியம். ஸோ 1ஆம் நம்பர் மண்ணில் போட்ட 30 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அதனுடைய வளர்ச்சி தெரிய ஆரம்பிக்கும். 2ஆம் நம்பர் ஸ்ப்ரே பண்ணியாச்சு, ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு, நட்டா 20 நாள் கழிச்சு. 2ஆம் நம்பர் ஸ்ப்ரே பண்ண 10 நாள் கழிச்சு, 15 நாள் கழிச்சு 3ஆம் நம்பர் ஸ்ப்ரே பண்றோம். இதுல என்ன இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, ஜெலட்டின்ஸ் இருக்கு, நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. 1 ஏக்கருக்கு தேவையான மருந்து இது. தண்ணி எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணியில கலந்து ஸ்ப்ரே பண்ண வேண்டியது. எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ அதுல கலந்து ஸ்ப்ரே பண்ண வேண்டியது. ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பர் 3 செய்யறப்ப பூக்கள் நிறைய வருது, பெண் பூக்கள் நிறைய வருது. நம்பர் 4 நம்பர் செடியினுடைய வளர்ச்சிக்கும், காய்களுடைய வளர்ச்சிக்கும், காய்களுடைய சைஸுக்கும், எல்லா காய்களும் பழங்கள் ஆகுறதுக்கும் ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் 4.
4 நம்பர் 3வது ஸ்ப்ரே. அதாவது 3 ஸ்ப்ரே பண்றோம். 1 மண்ல போடுறோம். ஒரு பாக்கெட். 1ஆம் நம்பர் வந்து மண்ல போடுறோம். 2, 3 நாள்ல ஸ்ப்ரே பண்றோம். நான் வந்து சென்னையிலிருந்து மதுரை வர்றப்ப, திருச்சி வர்றப்ப 2 சைடும் பார்த்துட்டு வர்றேன். அவ்வளவு அற்புதமாக நம்ம வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் பண்றாங்க. அதுல அரிசி போட்டா என்ன நன்மை கிடைக்கும் பாத்தீங்கன்னா, தனியா ஃபீல்ட பாக்குறதுக்கு தனியா தெரியும். ஆஹா இது அரிசி அப்ளை பண்ணணும் சொல்லி. அப்போ கலர், காயினுடைய கலர், காயினுடைய சைஸ், நெல்லுடைய மணிக்கதிர்கள் எல்லாத்துலயும் வித்தியாசத்த பார்க்கலாம். 4 நம்பர் ஸ்ப்ரே பண்றது மூலியமாக. நம்ம நாட்டுல 200 வகையான பயிர்கள் இருக்கு. எல்லா பயிர்களுக்கும் அப்ளை பண்ணலாம். நமக்கு எந்த பயிருக்கு தேவையோ அத மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும். எல்லா பயிருக்கும் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் கூட தெரியாது. அக்ரிகல்ச்சர் ஆபீசர் கூட எல்லா பயிரை பத்தி பேச மாட்டாரு. அதுக்கு என்ன அந்த ஏரியால என்ன பயிர் இருக்கோ அத பத்தி தான் படிப்பாங்க. அத பத்தி அவங்க பேசுவாங்க. சோ அது மாரி ஏன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது மனுஷன பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு கண்ணு தனியா, காலு தனியா, மூக்கு தனியா தனித்தனியா படிக்கணும். படிச்சா அதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆக முடியும். அது மாரி நம்ம ப்ராடக்ட்ட பத்தி தான் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம. டோட்டல் அக்ரிகல்ச்சர்க்கா கிடையாது. அக்ரிகல்ச்சருக்கு டோட்டல் அக்ரிகல்ச்சருக்கு யாருமே கிடையாது. கை ஸ்பெஷலிஸ்ட் தனி, கால் ஸ்பெஷலிஸ்ட் தனி, மூக்கு ஸ்பெஷலிஸ்ட் தனி, ஹார்ட்டுக்கு தனி, கிட்னிக்கு தனி, லிவர் சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கு மெடிக்கல்ல. அதே மாரி இந்த அக்ரிகல்ச்சர்லயும் அவ்வளவு டிபார்ட்மெண்ட். நம்ம அரிசி மூலியமா பொருள வாங்குறோம், விவசாயிகளுக்கு தர்றோம். அவ்வளவு கொஞ்சம் நாலேஜ் தர்றோம். அவ்வளவுதான். அதுக்காக முழு விவசாயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு, நம்ம கேரண்டி எடுத்துக்கிட்டு நம்ம கான்ட்ராக்ட் பேஸ்ல நம்ம எடுத்து விவசாயம் செய்ய வேண்டிய வேலை நமக்கு கிடையாது. நம்ம வந்து பிரைவேட் கம்பெனி கிடையாது. நம்ம ஒரிஜினல் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றோம். கரெக்ட் ரேட்ல சேல்ஸ் பண்றோம். எல்லா இந்தியா ஃபுல்லா ஒரே ரேட்ல தர்றோம். அதனால நமக்கு இந்த பயமும் இல்ல. நம்ம 10, 15 வருஷமா ஃபீல்டுல இருக்கோம். சோ நம்மள மக்கள் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து நீங்க எந்த அளவுக்கு இந்த பொருள்கள கஸ்டமர்ஸ் கொண்டு போறீங்களோ, அந்த அளவுக்கு நம்ம ஜெயிச்சிடலாம். ஸ்ப்ரேமெக்ஸ் 85 இந்த ஸ்ப்ரேமெக்ஸ் 85 இலையில மேல நல்லா படவும், நல்லா ஒட்டிக்கிறோம். இலைகளுக்கு உள்ள ஊடுருவி வேலை செய்யறதில்ல. ரொம்ப அருமையா வேலை செய்யும். இதுல அன்அயனிக், கேட்டோயனிக், நான் அயனிக் இருக்கு. நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரல் சார்ஜ். இதுல நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து நியூட்ரல் சார்ஜ். என்ன? இது எப்படி எக்ஸாம்பிள் பாருங்க. சவுத் ஒண்ணு சேராது. நார்த் ஒண்ணு சேராது. சவுத் நார்த் ஒண்ணு சேரும். சவுத் நார்த் ஒண்ணு சேரும். அது வந்து கடவுளுடைய ஒரு கிஃப்ட் நேச்சுரல். அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணக்கூடிய தண்ணி அசிடிட்டி, நம்ம அசிடிட்டி தண்ணி தான் ஸ்ப்ரே பண்றோம். மருந்து 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர் ஸ்ப்ரே பண்றோம். அது அசிடிட்டி. இந்த கம் அசிடிட்டி. அப்ப அசிடிட்டி வேலை செய்யாது. அசிடிட்டி அல்கினேஷன் தான் வேலை செய்யும். அப்ப நம்ம இந்த எந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் அது கூட ஸ்ப்ரேமெக்ஸ் கலந்து ஸ்ப்ரே பண்ணும். அப்ப வந்து அதனுடைய பவர் நல்லா எடுத்தார். இந்த மாதிரி நண்பர்களே நம்மகிட்ட வந்து சாயில் ஸ்பெஷல் இருக்கு, ஃபுட் ஸ்பெஷல் இருக்கு, ராபிட் இருக்கு, டிஃபெண்ட் இருக்கு, சுகர் இருக்கு, கரமுக்கான அற்புதமான ப்ராடக்ட், டிஃபெண்ட் இருக்கு, மிலாப் இருக்கு, கார்டன் கோல்டு இருக்கு, கார்டன் கோல்டு ஹெல்த் இருக்கு. இந்த மாதிரி நம்ம கிட்ட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நம்ம விவசாயியை பார்த்து தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்றப்ப நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. ஏன்னா இப்ப அரிசி ப்ராடக்ட் தமிழ்நாட்டுல சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. இதே மாதிரி எல்லா ஊர்லயும் சேல்ஸ் ஆகல. அப்படின்னா ப்ராடக்ட் மேல ஏதாவது குறை இருக்கலாம். எல்லா ஸ்டேட்லயும் சேல்ஸ் ஆகுது, தமிழ்நாட்டுல மட்டும் சேல்ஸ் ஆகல அப்படின்னா ப்ராடக்ட் மேல குறை கிடையாது. அது எடுத்து ஒரு சொல்ற விதத்துல குறை. சொல்ற விதத்துல உங்களுக்கு கம்பெனில என்ன சொல்றாங்களோ அதை நான் அப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்றேன், அப்படி ட்ரைனிங்ல சொல்றேன். இல்ல கம்பெனில நிதின் தலைக்கரோ, சிரடு சாரோ, பங்கஜ் போஸோ, கிரண் ராவ் சாரோ சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். அவங்க பேச வச்சு நான் பேசுறேன். அவங்க பேச்சு கேட்டு
மற்ற வடநாட்டுல நல்லா சேல்ஸ் ஆகுது. தமிழ்நாட்டுல அதே இது நான் சொல்றேன், அவங்களும் சொல்றாங்க, லீடரும் சொல்றாங்க, சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நம்பிக்கை இல்லை, அரசியல்காரங்க நம்பிக்கை இல்லை. அதனால தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய வியூத்தை எண்ணத்தை மாத்துங்க, உங்க பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டாங்க, எண்ணங்களை மாற்றுங்க, நிலைகளை மாற்றுங்க, நம்பிக்கையை வளருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சரித்திரம் மாறும், சரித்திரம் பேசும் உலகம். நண்பர்களே, சூரிசுக்கள் கர்மகான ப்ராடக்ட் அஞ்சு நிலையில வேலை செய்யுது. கார்டன் கோல்ட், ராபிட், டீஃபன் எல்லாமே பூச்சிக்கான பூச்சி முடைக்க மருந்து. இது எதுவும் பூச்சிகள் எதுவுமே கொள்ளாது. அப்படின்னா நண்பர்களே, இது ஆர்கானிக் ப்ராடக்ட், பூச்சிகளை கொள்ளாது. இதை அப்ளை பண்றது மூலியமாக செடிகளை காப்பாத்திக்கலாம், நோய்களிலிருந்து காப்பாத்திக்கலாம். நண்பர்களே, டீஃபன், ராபிட் சார்வஞ்ச பூச்சிகள், பங்கஸ் நோய்களுக்கான ஒரு பூச்சி முடைக்கும் மருந்து. இதை நம்ம எப்ப தயார் பண்ணலாம்? எப்ப விவசாயிகளுக்கு நம்ம ப்ராடக்ட் மேல நம்பிக்கை வருதோ அப்ப இதை வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து கண்டினியூவா ப்ரோசஸ்ல இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம். இது ஒரு சீரியஸான பிசினஸ். இதை நீங்க சீரியஸா எடுத்துக்கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீங்க ஏதோ நம்ம சேர்ந்திருக்கோம், கடன் டைம் பாஸ்ல செய்வோம், பார்ட் டைமா பண்ணுவோம், நினைக்கிறப்ப செய்வோம் அப்படின்னா நம்ம ஜெயிக்க முடியாது. இப்போ நம்ம குறிக்கோளோட, நம்ம வெறித்தனமா ஒரு குறிக்கோளோட, ஒரு நோக்கத்தோட செயல்படுறப்ப நமக்கு பெரிய லெவல்ல பிசினஸ் ஆகும். உங்களுக்கு அரிசியின் மேல ப்ராடக்ட் மேல இன்னைக்கு நான் தமிழ்ல எப்பப்ப போட்டு காமின்னு நினைச்சேன், ரொம்ப நாள் ஆச்சு தமிழ்ல போட்டு காமிச்சு, போட்டு காமிக்கிறேன். நம்மகிட்ட இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். ஸோ உங்களுக்கு எந்த வகை அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் உங்களுக்கு தேவையோ அது ட்ரைனிங் தரக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க கேளுங்க, கேள்வியில கேளுங்க, விவசாயிகிட்ட பேசுங்க. அப்பதான் கார்டன் கோல் ஒரு அற்புதமான ஒரு மருந்து, ஒரு உரம். கார்டன் கோல்டு அந்த மாதிரி உரம், ஒரு உரம் நீங்க நம்ப மாட்டீங்க. கார்டன் கோல்டு மூலியமாக நீங்க பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தலாம். மணி பிளான் நீங்க எல்லாரும் வீட்டுல வைக்கணும். கார்டன் கோல்டு போகணும். அதுல டாக்ஸின்ஸ், வீட்டுல கூடிய டாக்ஸின்ஸ், கெமிக்கல்ஸ், விஷத்தன்மையோட வாயுகள், அதை உறிஞ்சக்கூடிய பவர் அது. அதனால கத்தால உறிஞ்சக்கூடிய பவர் நிறைய இருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப கத்தால நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த டிசைனா கத்தாழைகள் நிறைய விற்கிறாங்க, வீட்லயே நம்ம வச்சிருக்கோம். அது மேல முள்ளா இருக்கு, தொட்டா முள்ளு குத்தும். அது என்ன சார் வேலை செய்யுது? அது ஏன் வைக்கிறாங்க? எல்லா விஐபியும் வீட்டுல வச்சிருக்காங்களே. அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒபாமா போயிட்டாரு, ட்ரம்ப், ஜோ பைடன் போயிட்டாரு, ட்ரம்ப் வீட்டுல வச்சிருக்காரு. ஏன் வச்சிருக்காங்க? என்ன காரணம்? ஏன்னா அது வந்து விஷத்தன்மை உள்ள வைரஸையும், பங்கஸையும், பாக்டீரியாக்களையும் கொல்லுது, அப்சர்வ் பண்ணுது. அது வந்து இழுக்கிற அப்சர்வ் பண்றதுனால அதை உள்வாங்கிக்கிறது. அது உள்வாங்கி என்ன பண்ணுது? இந்த கெமிக்கல்ல உள்வாங்கி என்ன பண்ணுது? அது அது நைட்ரஜனா, ஆக்சிஜனா அது கன்வெர்ட் பண்ணி நமக்கு தருது. ஸோ அந்த கற்றாழைய, அந்த கேப்டஸ, அது நம்ம முள்ளு ஆண்டை அது மாதிரி முள்ளு படைக்கலைன்னா அதை நம்ம தொடுவோம், அதை உடைச்சு பார்ப்போம். அப்ப அது என்ன பண்ணுது? அது
அதை உடைச்சு பாக்குறப்ப அதுல வந்து கெமிக்கல்ஸையும் விஷத்தன்மையுள்ள கேசஸையும் இதெல்லாம் உறிஞ்சுது. அதை நம்ம கடவுள் தொடக்கூடாது, அது வந்து நமக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல கடவுள் நேச்சுரலா முள்ள படைச்சிருக்காரு. நம்ம இது முள்ளுச்செடி, இதை வீட்டுக்குள்ள வைக்க கூடாது, வெளியே போட்டுறோம். ஆனா அது வீட்டுக்குள்ள வச்சா வீட்டுக்குள்ள கூட கெமிக்கல்ஸ் உறிஞ்சிருது. அதை அதை தொடக்கூடாதுன்னு கடவுள் இயற்கையா அது நேச்சுரலா முள்ளு மேல வச்சிருக்காரு. சோ அது கேப்டஸ் வந்து விஷ வாயுகளையும் விஷ கேஸையும் உறிஞ்சக்கூடிய சக்தி உள்ள ஒரு செடி. அது நீங்க வீட்டுல வைங்க, இன்டோர் பிளான்ட் வைங்க. அதே மாதிரி மணி பிளான்ட். மணி பிளான்ட் வந்து சின்ன குழந்தைய தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்? அதுவும் அதே மாதிரி டாக்ஸின்ஸை உறிஞ்சுது. ஆனா பெரிய ஆளுக்கு ஒண்ணும் செய்யாது. அது கம்மியா வேலை செய்யுது. ஏன்னா மணி பிளான்ட் வந்து பலவே வேலை செய்யுது. ஆக்சிஜனை தருது, கார்பனை உறிஞ்சுது, ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுது, வைப்ரேஷன் அதிகமாக்குது, நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தருது, நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு எஃபெக்டிவ் தருது. அப்படின்ற பல வகையா வேலை செய்யறப்ப எல்லாத்துலயும் பல, அதாவது மல்டி டேலண்ட். இது மாதிரி எம்ஜிஆர்னா ஃபைட் பண்ணுவாரு, சிவாஜினா நடிப்பாரு, ஜெய்சங்கர்னா சண்டை போடுவாரு. எல்லாம் மிக்ஸ் பண்ண கலவை, மிக்ஸ் பண்ண மிக்சர் மாதிரி இருக்க ஒரு ஆக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும். விக்ரம் மாதிரி ஃபைட்டே பண்ணணும், டான்ஸ் மாதிரி டான்ஸ் ஆடணும், எல்லாமே அந்த மாதிரி மணி பிளான்ட் எல்லா வேலையும் செய்யும். அப்ப அந்த பிளான்ட்ல நம்ம இன்டோர் வீட்டுல வைக்கணும். அது செடிகளுக்கு குழந்தைகளுக்கு தொடரக்கூடாது. ஏன்னா அதை தொட்டா அதனுடைய எஃபெக்ட் உண்டாகும் குழந்தைகளுக்கு. எத்தனை வயசு குழந்தைகளுக்கு சார்? ஒரு 5 வயசு குழந்தைகளுக்கு, 10 வயசு குழந்தைகளுக்கு அந்த வாயில் வைக்க விடக்கூடாது. அதனால மணி பிளான்ட்டை ரொம்ப சின்ன குழந்தை இல்லாத பெரியவங்க இடத்துல தான் வைக்கணும். நோய் இல்லவங்க, வியாதிஸ்தர்கள் ரூம்ல கண்டிப்பா வைக்கணும். அதனுடைய பாக்டீரியா கொல்லும், இந்த கிருமிகளை கொல்லும். அந்த அளவுக்கு பவர் இருக்குது, கத்தாழைக்கு பவர் இருக்கு. இதெல்லாம் நீங்க சொல்லுங்க கஸ்டமர்கிட்ட. காலங்கள் வளர்ந்துருச்சு, அவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, அப்பதான் வாங்குவாங்க. சும்மா வெறும் நாலேஜ் மட்டும் தர வேணாம், ப்ரொடக்ட் வைக்கணும். சும்மா நம்ம நாலேஜ் இருக்கு, நம்ம பெரியாரும் கிடையாது, அண்ணாவும் கிடையாது, நம்ம கருணாநிதியும் கிடையாது, இல்ல நம்ம ராமானுஜம் கிடையாது. எல்லா நாலேஜ் கொடுத்து நம்ம நம்ம வந்து பிசினஸ் பண்ணணும். அந்த வச்சு நம்ம பொருளை சேல்ஸ் பண்ணணும். அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க வாங்கி சார், இது நல்லா இருக்கும் சொல்றோம். அவங்க சயின்டிபிக் ப்ரூஃப் மட்டும் இருக்கு. அப்ப நம்புவாங்க. மக்கள்கிட்ட படிக்க நேரம் இல்லை. மக்கள்கிட்ட நெட்ல டைம் ஒண்ணுங்களா குப்பை மாட்டதான் பாக்குறாங்க. நல்ல விஷயம் படிக்க நேரம் இல்லை. அப்ப நம்ம சொல்றப்ப நம்ம பேச நம்புவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை இன்னொரு நாளைக்கு நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சந்தேகம் தான் கேளுங்க, நான் சொல்றேன். இன்னும் நிறைய ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு. சாயில் ஹெல்த் ஸ்பெஷல் இருக்கு, ஃப்ரூட் ஸ்பெஷல் இருக்கு, டிஃபெண்ட் இருக்கு, ரேபிட் இருக்கு, கார்டன் கோல்டு ஹெல்த் கிட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் சொல்லிட்டே போலாம். மிலாப் இருக்கு. இது எல்லா ப்ராடக்ட்டை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. அப்ளிகேஷன் மெத்தட் தெரிஞ்சுக்கங்க. சிம்பிள். ஒரு விவசாயிக்கு, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரிய வேண்டிய முதல் வேலை எப்படி உபயோகிப்பது, எவ்வாறு உபயோகிப்பது, உபயோகிக்கும் முறை, அப்ளிகேஷன் மெத்தட். இது தெரிஞ்சாலும் நீங்க பாதி பாஸ் ஆயிட்டீங்க. எந்த பேருக்கு எதை தர்றது, ரொம்ப சிம்பிள். ஈஸியா பாஸ் ஆயிடுவீங்க. ஸோ இது டெக்னாலஜி எல்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாது, டெக்னாலஜி எல்லாம் போகணும் அவசியம் கிடையாது. தேவைப்பட்டாம படிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அதுல நிறைய போய் நம்மளுடைய டயத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணுவோம்னா, நம்மளுடைய குறிக்கோள் நம்ம எதுக்காக வந்திருக்க, நம்ம என்ன செய்யணும் மட்டும் நீங்க நினைச்சு அதை நீங்க பயணிச்சா வெற்றி நிச்சயம் அடையும். ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அரிசின் மூலியமா காமராசர் சொன்னது மாதிரி நீங்க பல கோடிகளை சம்பாதிக்கலாம். பெரிய பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க நழுவு விட்டுறாதீங்க. வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. நீங்க செய்யலைன்னா வேற யாரோ வந்து ஒரு நாளத்தை செய்யதான் போறாங்க. அதனால நண்பர்களே, அரிசின் பொருட்களை பயன்படுத்துங்க. கார்டன் கோல்டு சேல்ஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு கார்டன் கோல்டு சேல்ஸ் பண்ணுவோம். ஹர் கர் கார்டன் கோல்ட், கர் கர் கார்டன் கோல்ட், ஹர் கர் கார்டன் கோல்ட், கர் கர் கார்டன் கோல்ட். அப்படி ஒரு வீட்டுக்கு வீடு கார்டன் கோல்ட், எல்லா வீட்லையும் கார்டன் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை கையில் எடுத்தீங்க, செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கையில பெரிய லெவல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். நீங்க உபயோகப்படுத்துங்க. ஒரு நாளைக்கு ஒரு கார்டன் சேல்ஸ் பண்ணி ஆவேன்னு உறுதி மொழி எடுங்க, சேல்ஸ் பண்ணுங்க. அது மாதிரி 5-10 பேர் உருவாக்குங்க.
அரிசி சேல்ஸ் பண்ணுவாங்க, கடன்குழு சேல்ஸ் பண்ணுவாங்க, ஸ்பிரமெக்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க, மிலாப் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அரிசின் சேல்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாயில் ஹெல்த், ஃபுட் ஸ்பெஷல், சுகர் சுகர் இதெல்லாம் அப்புறம் டேப்லெட், டிஃபன் இது எல்லாமே வருஷ பிரகாரம் செய்ய ஆரம்பிங்க வாழ்க்கையில. ஏன்னா தொழில் ஒரு இப்ப நம்ம குடிச்சிட்டு ட்ரெஸ் மாத்துறோம். முதல்ல என்ன போடுவோம்? இன்னர் போடுவோம், லோவர் இன்னர் போடுவோம், அப்புறம் அப்பர் இன்னர் போடுவோம், அப்புறம் அப்பர் ஷர்ட் போடுவோம். வேஷ்டி கட்டுறா இருந்தா ஃபர்ஸ்ட் வேஷ்டி கட்டுவோம், ஷர்ட் போடுவோம். பேண்ட் போடுறா இருந்தா ஃபர்ஸ்ட் ஷர்ட் போடுவோம், அப்புறம் பேண்ட் போடுவோம். போட்டு பேண்ட்டை உள்ள இன்னர் பண்ணிடுவோம், அப்புறம் மேல பெல்ட் போடுவோம். இதான் முறை. சட்டை போட்டு யாரா பண்ணின்னு போடுவாங்களா? போட மாட்டாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் சொல்றதுக்கும் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றதுக்கும் ஒரு முறை இருக்கு, மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் பிரகாரம் தான் போகணும். ஃபர்ஸ்ட்ல கார்டன் கூட சேல்ஸ் பண்ணணும், கார்டன் கூட ஹெல்த் கிட் சேல்ஸ் பண்ணணும், ஸ்பிரமெக்ஸ் சேல்ஸ் பண்ணணும், மிலாப் சேல்ஸ் பண்ணணும், ஹரிசைன் சேல்ஸ் பண்ணணும். அப்புறம் தான் சாயில் ஹெல்த் சேல்ஸ் பண்ணணும், ஃப்ரூட் ஸ்பெஷல் சேல்ஸ் பண்ணணும், அப்புறம் தான் சோர்ஸ் சேல்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ரேபிட் சேல்ஸ் பண்ணணும், அப்புறம் தான் டிஃபன் சேல்ஸ். இந்த மாதிரி முறை பிரகாரம் போனாதே நீங்க பிசினஸ் நிக்க முடியும். உங்களுக்கு தெரியும், நீங்க ஏதோ ஒன்று சொல்லுவோம், ஏதோ வாங்கினா ரைட்டு, வாங்கினது வாங்குறது நல்லது, வாங்காத நட்டம் இல்லை. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் ஆகும், நிலையாகாது, ஸ்டாண்டர்ட் ஆகாது. நமக்கு ஸ்டாண்டர்ட் வேணும், கண்டினியூ பிசினஸ் பண்ணணும். நம்ம பெரிய நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய அடித்தளங்கள், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போடுறதுக்கான வேலைகளை செய்யணும். அப்பதான் இத்தனை மாடி வேணா கட்டிக்கல. நீங்க பேஸ்மெண்ட் கவனம் செலுத்தாம சும்மா ஏதோ குழி தோண்டி பேஸ்மெண்ட் போட்டீங்கன்னா நீங்க மேல போயிட்டு நாம 5 மாடி எடுப்பேன், 10 மாடி எப்படி எடுப்பீங்க? நீங்க திருப்பி எல்லாத்தையும் இடிச்சு திருப்பி மேலே முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால நீங்க பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டீங்கன்னா நீங்க வாட்டுக்கு 5 மாடி எடுக்கலாம், 10 மாடி எடுக்கலாம், 20 மாடி எடுக்கலாம், 30 மாடி எத்தனை மாடி எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு பேஸ்மெண்ட் நீங்க ஸ்ட்ராங்கா போகணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். நல்லா சிஸ்டமேட்டிக்கா நல்லா ரொட்டேஷன் சேல்ஸ் வர அளவுக்கு நீங்க ரொட்டீன் பண்ணி நல்லா வச்சுக்கணும். ரன்வேல நல்லா ஃபிளைட் நல்ல இன்ஜின் சூடாகி ரன்வேல ஓடுறதுக்கு ரெடியான பிறகுதான் பைலட் உட்காந்து 1 மணி நேரம் இன்ஜின் ஓட்டுவாரு. ஓட்டி இன்ஜினை சூடு பண்ண பிறகுதான், வார்மிங் அப் ஆன பிறகுதான் ஃபிளைட் வளர்ந்து மேல போகும். அது மாதிரி நீங்களும் பிசினஸை செட் பண்ணுங்க, பிசினஸை ஸ்ட்ராங் பண்ணுங்க, பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுங்க, அதுக்கு நாலேஜ் எடுத்துக்கங்க, கண்டினியூ ஒர்க் பண்ணுங்க, கண்டினியூ ஃபீல்ட்ல இருங்க. நீங்க கண்டினியூ இருந்தாலே நிச்சயமாக அரிசியன்ல சக்சஸ் ரொம்ப ஈஸியாகலாம். அரிசியன்ல சக்சஸ் ஆகாத ஆளுகள் ஆர்சிஎம்ல எதுலையுமே ஆக முடியாது. ஏன்னா அரிசின்னு அவ்வளவு ஈஸி. நீங்க ஒண்ணு விவசாயம் சொல்ல அவசியம், விவசாயம் எல்லாம் தெரியும். விவசாயிகள் சும்மா உங்களை மாதிரி முட்டா மாதிரி நடிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு எல்லாமே தெரியும், அவங்க சொன்னாலே போதும். நீங்க போய் பிசினஸ் பண்ண வேலையை மட்டும் பாருங்க. விவசாயிகளுக்கு நாலேஜ் தரக்கூடிய வேலைகள் பண்ண வேணாம், அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. சரிதா? கொஞ்சம் டைரக்ஷன் மாத்துறதுக்கு சில உண்மைகளை சொன்னா போதும். உண்மைகளை சொன்னா யாருக்கு பிடிக்காது, அதனால உண்மைகளை சொல்ல வேணாம். நீங்க சேல்ஸ் பண்ற வேலையை மட்டும் பாருங்க. ஜெய் ஆர்சிஎம், ஜெய் அரிசி, ஜெய் ஜவான், ஜெய் கிசான். சந்தேகம் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ. கஜேந்திரன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, நான் பண்றேன். நான் கஜேந்திரனா ஜெயாட்சியம் குடாட்சியம்